ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு மம்மா சமையலில் சுவையான இறால் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இறால் கிரேவி செய்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பல் பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதோட 2 பல்லாரி வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதோட 4 தக்காளி பழம் அதையும் நல்ல பொடியாக இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் இந்த அளவுக்கு பொடியாக இருந்தால் தான் கிரேவி நல்லா திக்காக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் 1/2 கிலோ அளவுக்கு இறால் சுத்தம் செஞ்சு வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ இதோட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. இப்போ இதோட கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இறால் ரொம்ப சீக்கிரமாக குக் ஆயிரும். ஸோ மூடி வச்சு 5லேருந்து 8 நிமிஷம் மட்டும் வச்சுருங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், கிரேவி நல்லா ரெடி ஆயிருச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இறாலுமே சீக்கிரமாக டக்குன்னு குக் ஆயிருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சுவையான இறால் கிரேவி ஈஸியாக செஞ்சாச்சு. இப்போ இதை பரிமாறலாம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் மம்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.